ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து லக்ஸரி வில்லா வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற வீடு கடச்சந்தல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 3 சென்ட் லேண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKவோட நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்லா மாடர்னாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு நல்ல அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும் பால்கனிக்கு கிளாஸ் ஒர்க்கோடையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோடைய ரைட் சைடில் கார்டனுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் எம்எஸ்ல லேசர் கட் டிசைனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோல இனோவா கார் நிப்பாட்டுற மாதிரியான ஸ்பேஸ் அமைச்சிருக்கு. இந்த போர்ட்டிகோக்கு அழகான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது ஜிப்சம் சீட் இல்லாம சீலிங்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ரைட் சைடில் ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல இருந்து 2 ஸ்டெப் ஏறினோடனே இந்த வீட்டோடைய சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதுல சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியால சிட் பண்றதுக்காக கிரானைட் டாப் அமைச்சு அதுக்கு கீழே ஸ்டோரேஜ்க்காக கபோர்ட் ஒர்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவுக்கும் கிரானைட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய மெயின் டோர் வெல் பாலிஷ்டு டீக்வுட்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோடைய லிவிங் ஹால். லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸா அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அழகான ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஜிப்சம் போர்ட் இல்லாம சீலிங்லயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா சிட் அவுட் ஏரியாவா அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் டிவி கேபினட் அமைஞ்சிருக்கு. இந்த டிவி கேபினட்டுக்கு நல்ல இன்னோவேட்டிவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸுக்காக நிறைய கேபினட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுக்கும் நல்ல அட்ராக்டிவான ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் பிரஷர் டைப் உட்டன் டோர். இந்த வீட்டில் இருக்க ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்ல லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் ஒன் சைடு வால்ல டார்க் பர்பிள் கலர்ல பெயிண்ட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் டோர் அழகான பட்டர்ஃப்ளை டிசைன்ல லைட் வெயிட் பிவிசி டோரா அமைச்சிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம்க்கு வால் டீல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ரூமுக்கு பக்கத்திலேயே காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கு அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வாலுக்கு அழகான வால் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டவுன் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுக்கும் விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் சைட்ல டால் கேபினட் வித் கிளாஸ் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு. கிச்சன் டாப் எல் ஷேப்ல கிரானைட் ஃபினிஷிங்கோட அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்ல சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு அழகான வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேபினட் அமைஞ்சிருக்கு. வால் கேபினட் வித் கிளாஸ் ஒர்க்கோடையும் லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்லையும் நிறைய டால் கேபினட் வித் கிளாஸ் ஒர்க்கோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
கிச்சன் கார்னர்ல பேக் சைட் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வாஷிங் ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலுக்கும் ரைட் சைட் கார்னர்ல ஒரு பேக் சைட் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்ல இருந்து ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த வீட்டுக்கான 3rd பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் ஒன் சைடு வால்ல பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. இதுக்கு வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு. டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ல ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடு வாங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் ஆச்சும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த வீட்டோட விலை 65 லட்சம் ரூபாய். இந்த ரூம் பேக் சைடில் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம்.